ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி போடாமல் எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எறா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 to 1 hour வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற எறா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா எறா தண்ணி விடும். இப்போ 90% குக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குக் ஆன உடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மேலே லேசாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு கிளறிக்கோங்க. ரிமைனிங் 10 minutes குக் பண்ண விட்ருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எறா தொக்கு ரெடி. இப்போ இதெல்லாம் குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி அதை ஒரு பிளேட்டில் போட்டு எறா தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.